ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஹிந்தி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணுற மோஸ்ட் காமனான ஹிந்தி சென்டென்சஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். கண்டிப்பாக எல்லா வாக்கியங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஹிந்தியில் யாருக்காவது வணக்கம் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நமஸ்தே. ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் வணக்கம் பார்த்திங்கன்னா நமஸ்தே. ஓகேங்களா, நமஸ்தே அப்படின்னா வணக்கம் அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா. அடுத்த சென்டென்ஸ் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, தன்யவாத். தன்யவாத் அப்படின்னா நன்றி அப்படிங்கிற அர்த்தம். சுக்ரியா அப்படின்னாலும் நன்றி அப்படிங்கிற அர்த்தம் தான். தன்யவாத் சுக்ரியா அப்படின்னா ரெண்டுமே தேங்க்யூ அப்படிங்கிற அர்த்தத்தை தான் கொடுக்கும். சரிங்களா. தன்யவாத் இல்லாட்டி சுக்ரியா. சரியா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன் கஹா ஹே. ஸ்டேஷன் கஹா ஹே அப்படின்னா ரயில் நிலையம் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத இதோட அர்த்தம். ஸ்டேஷன் கஹா ஹே. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வேர் இஸ் த ஸ்டேஷன் அப்படிங்கிறத இதோட அர்த்தம். ஸ்டேஷன் கஹா ஹே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு டிக்கெட் வேணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா. அதை எப்படி ஹிந்தியில் சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, முஜே ஏக் டிக்கெட் செய்யே. முஜே ஏக் டிக்கெட் செய்யே அப்படின்னா எனக்கு ஒரு டிக்கெட் வேணும் அப்படிங்கிறது தான் ஹிந்தியில் இந்த மாதிரி சொல்கிறோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா தமிழில். அதே இது ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஆப் கஹா ஜா ரஹே ஹே. ஆப் கஹா ஜா ரஹே ஹே அப்படின்னா நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வலது பக்கம் திரும்பு இடது பக்கம் திரும்பு அப்படின்னு சொல்லி நம்ம டைரக்ஷன் சொல்லுவோம் இல்லையா. யாராவது அட்ரஸ் கேட்குறாங்க, ரூட் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழில். நீங்கள் வலது பக்கம் திரும்பணும் ரோட்டில், இல்லை இடது பக்கம் ரோட்டில் திரும்பணும்னு. அதே இது பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, பாயே முடோ அப்படின்னா இடது பக்கம் திரும்பு அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி தாயே முடோ அப்படின்னா வலது பக்கம் திரும்பு. சரிங்களா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே நிறுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏதாவது வண்டியில் போட்டிருக்கீங்க இங்கே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, யஹா ருக்கோ. யஹா ருக்கோ அப்படின்னா இங்கே நிறுத்து அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கேப் புக் பண்ணு, எனக்காக ஒரு டாக்ஸி புக் பண்ணணுன்னு சொல்லுவோம் இல்லையா. அது ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, முஜே ஏக் டாக்ஸி செய்யே. முஜே ஏக் டாக்ஸி செய்யே அப்படின்னா எனக்கு ஒரு டாக்ஸி புக் பண்ணுங்கள், எனக்கு ஒரு டாக்ஸி வேணும் அப்படிங்கிற அர்த்தம். சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் எப்படி கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப் கேசே ஹே. ஆப் கேசே ஹே அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி. ஓகேங்களா. ஸோ ரொம்ப நாள் கழித்து யாரையாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஆப் கேசே ஹே. ஆப் கேசே ஹே அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி. சரியா. அடுத்த சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு புரியல அப்படிங்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, முஜே சமஜ் நை ஆயா. முஜே சமஜ் நை ஆயா. யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, எனக்கு சரியாக புரியலை அப்படிங்கிறத எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, முஜே சமஜ் நை ஆயா. முஜே சமஜ் நஹி ஆயா அப்படின்னா எனக்கு புரியலை அப்படிங்கிற அர்த்தம். சரியா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்கா அப்படிங்கிறத ஹிந்தியில் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, கியா பாஸ் மே கோய் ஹோட்டல் ஹே. கியா பாஸ் மே கோய் ஹோட்டல் ஹே. அதாவது பாஸ் மே அப்படின்னா பக்கத்தில், கொய் ஹோட்டல் ஹே அப்படின்னா ஏதாவது ஹோட்டல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். சரிங்களா. கியா பாஸ் மே கோய் ஹோட்டல் ஹே. பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஏதாவது ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லி எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, கியா ஆப்கே பாஸ் கம்ரா ஹே. கியா ஆப்கே பாஸ் கம்ரா ஹே. உங்களிடம் ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாலே அதாவது கியா ஆப்கே பாஸ் கம்ரா ஹே. டு யூ ஹேவ் அ ரூம். அதான் இதோட அர்த்தம். சரிங்களா. அதாவது காலியான ரூம் இருக்கா, ஃப்ரீயாக இருக்கா அப்படிங்கிறதான் கேட்குறோம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது இடத்துல சாப்பிட்ருக்கீங்க, இல்லை ஏதாவது ரூமில் தங்கியிருக்கீங்க, காலி பண்ணும்போது எனக்கு பில் வேணும் அப்படிங்கிறத எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, முஜே பில் சாயே. சாப்பிட்டதுக்கு பில் கொடுங்க அப்படின்னா முஜே பில் சாயே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம். எனக்கு பில் வேண்டும் அப்படிங்கிறத இதோட அர்த்தம். முஜே பில் சாயே. சரியா. அடுத்த வாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஏதாவது ஒரு இடம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது
அப்படிங்கிறத எப்படி ஹிந்தியில் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா ஏ கித்னி தூர் ஹே, ஏ கித்னி தூர் ஹே அப்படின்னா இது எவ்வளவு தூரம் அப்படிங்கிற கேள்வியாகும். சரிங்களா? ஏ கித்னி தூர் ஹே அப்படின்னா இங்கேருந்து இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் பார்த்துருக்கீங்க, அதோட விலையை கேட்கணும் அப்படின்னா ஹிந்தியில் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா தாம் கியா ஹே, தாம் அப்படின்னா விலை. சரிங்களா? தாம் கியா ஹே அப்படின்னா இதோட விலை என்ன அப்படிங்கிற அர்த்தம். சரியா? தாம் கியா ஹே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது பொருள் பார்த்துருக்கீங்க, இதோட விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஏ பகுத் மெஹங்கா ஹே, ஏ பகுத் மெஹங்கா ஹே அப்படின்னா இது மிகவும் விலை உயர்ந்தது அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? ஏ பகுத் மெஹங்கா ஹே. சரியா? அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருள் பார்த்துருக்கீங்க, எனக்கு இது வேணும், இதை காட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எனக்கு இது வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முஜே ஏ வாலா சாயே, முஜே ஏ வாலா சாயே அப்படின்னா எனக்கு இது வேண்டும் அப்படிங்கிற அர்த்தம். முஜே ஏ வாலா சாயே. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஹிந்தியில் வந்துட்டு எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் கஹா ஹே, போலீஸ் ஸ்டேஷன் கஹா ஹே அப்படின்னா காவல் நிலையம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதா இதோட அர்த்தம். போலீஸ் ஸ்டேஷன் கஹா ஹே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னா ஹிந்தியில் எப்படி கேட்கலான்னு பாருங்கள். பஸ் ஸ்டாப் கஹா ஹே. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வார்த்தை மட்டும்தான் மாறுது. போலீஸ் ஸ்டேஷன் கஹா ஹே, பஸ் ஸ்டாப் கஹா ஹே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக கேட்டுக்கலாம். பஸ் ஸ்டாப் கஹா ஹே அப்படின்னா பேருந்து நிறுத்தம் எங்கே இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? பஸ் ஸ்டாப் கஹா ஹே. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதாவது ட்ரெயினுக்காக. யார்கிட்டையாவது வந்து ட்ரெயின் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா ஹிந்தியில் எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கப் ஆயேகி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். ட்ரெயின் கப் ஆயேகி, அதாவது ரயில் எப்போது வரும், அதான் இதோட அர்த்தம். ட்ரெயின் கப் ஆயேகி, ட்ரெயின் கப் ஆயேகி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம். சரியா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பிளாட்ஃபார்மில் நின்றுட்டுருக்கீங்க ரயில்வே ஸ்டேஷனில், உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி தெரியலை, யார்கிட்டையாவது கேட்கணும் அப்படின்னா ஹிந்தியில் எப்படி கேட்குறதுன்னு பார்த்துடலாம். ஏ கோன்சா பிளாட்ஃபார்ம் ஹே, ஏ கோன்சா பிளாட்ஃபார்ம் ஹே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம். இது எந்த நடைமேடை அப்படிங்கிற அர்த்தம் தான். ஏ கோன்சா பிளாட்ஃபார்ம் ஹே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் ஏதாவது பஸ்ஸுலேயோ இல்லை ட்ரெயின்லேயோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதாவது சீட் காலியாக இருக்குது, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட் ஃப்ரீயாக இருக்கா அப்படிங்கிறத கியா ஏ சீட் காலி ஹே, கியா ஏ சீட் காலி ஹே அப்படின்னா இந்த இருக்கை காலியாக இருக்கிறதா, அதாவது இந்த சீட் ஃப்ரீயாக இருக்கா, யாரும் இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம். கியா ஏ சீட் காலி ஹே, கியா ஏ சீட் காலி ஹே அப்படிங்கிறது தான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பஸ்ஸு வந்துட்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஹிந்தியில் எப்படி கேட்குறதுன்னு பார்க்கலாம். அகலே பஸ் கப் ஹே, அகலே பஸ் கப் ஹே, அடுத்த பேருந்து எப்போது, அதான் இதோட அர்த்தம். இதே இடத்துல நீங்கள் ட்ரெயின் கூட போட்டுக்கலாம். அகலே ட்ரெயின் கப் ஹே, அகலே ட்ரெயின் கப் ஹே அப்படின்னு கூட நீங்கள் கேட்டுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கார் புக் பண்ணணும் அப்படின்னா அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம். मुझे एक कैब बुक करनी है, मुझे एक कैब बुक करनी है, ஐ வாண்ட் டு புக் அ கேப். எனக்கு வந்து ஒரு கார் புக் பண்ணணும், அதாவது முன்பதிவு செய்யணும் அப்படிங்கிறத இதோட அர்த்தம். அடுத்த வாக்கியம் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஹோட்டல்லையே ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸில் உட்காண்ட்ருக்கீங்க, இங்கே ஒய்ஃபை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா கியா யஹா ஒய்ஃபை ஹே, இங்கே ஒய்ஃபை உள்ளதா அப்படிங்கிறது அதோட அர்த்தம். கியா யஹா ஒய்ஃபை ஹே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி யார்ட்டையாவது கேட்கணுன்னு வச்சுக்கோங்க. வெஜிடபிள் மார்க்கெட்டோ இல்லை ஏதோ ஒரு மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி யார்ட்டையாவது கேட்கணும் அப்படின்னா பஸார் கஹா ஹே. மார்க்கெட் அப்படிங்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா பஸார். ஸோ பஸார் கஹா ஹே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வானிலை நல்லா இருக்குது, வெதர் நல்லா இருக்குது அப்படிங்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஆஜ் மோசம் அச்சா ஹே,
ஆஜ் மோசம் அச்சா ஹை அப்படின்னா இன்றைக்கி வானிலை நல்லா இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஸ்மே கித்தனா சமையல் லகேகா. இஸ்மே கித்தனா சமையல் லகேகா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கேட்டுக்கலாம். இஸ்மே கித்தனா டைம் லகேகா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த சென்டென்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.